வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காயில் வச்சு பால்கோவா செய்ய போகிறோம். பூஜை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு தேங்காயெல்லாம் வீட்டில் இருக்கும்ல, பொங்கல்லாம் முடித்து தேங்காய் இருந்துச்சு. நான் இது போல் செஞ்சேன். வாங்க, தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது கீத்து பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி துருவின மாதிரி எடுத்த பிறகு ஒரு சட்டியில் நெய் ஊற்றி அந்த துருவின தேங்காயை போட்டு நல்லா இந்த நெய்யில் சத்து போகிற அளவுக்கு இந்த தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக வேண்டாம். அந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு எடுத்த பிறகு தேங்காய் அளவுக்கு 2 பங்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கலரும் கொஞ்சம் எல்லோ மாதிரி வரும். எந்த பால் இருக்கோ அந்த பாலை 2 பங்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் 3/4 பங்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இப்போ ஏலக்காய் பவுடரை போட்டுக்கோங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா தண்ணி வற்றி வருது பாருங்கள். அந்த பால் தண்ணி சத்தெல்லாம் நல்லா வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. கைவிடாமல் மிதமான அடுப்பில் வச்சு கிளறுங்க. 10 நிமிஷம் போருங்க. அருமையான தேங்காய் பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா தண்ணி சத்து வற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே நல்லா தண்ணி சுத்தமாக வற்றி இருக்கு. நல்லா இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கம் வந்தால் நமக்கு போகிறோம். இப்போ இதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பால்கோவா சூப்பராக இருக்குது. இதமான தேங்காயை வச்சு அருமையாக பண்ணியாச்சு. இது முந்திரி பாதாம் மேலே போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பால்கோவா ரெடி.